அக்வா டைப்பில் ஃபாஸ்ட் மூவிங் என்னென்னு பார்ப்போங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்வா டிஜியோ, ஹெர்மேனியோடது, ஜியார்ஜியோ ஹெர்மேனியோட அக்வா டிஜியோ. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூல் வாட்டரோடைய ஏ கிரேடு செம்மையாக இருக்கும், நல்ல லாங் லாஸ்டிங் இருக்கும். ஓப்பனில் மட்டும் கொஞ்சம் சிட்ரஸாக இருக்கும், ரிசல்ட் வந்து அக்வா தான். அப்புறம் கண்டிப்பாக இந்த கூல் வாட்டர் சொல்லும்போது அதோட இன்னொன்று சொல்லணும். கூல் வாட்டருடைய இன்னொரு டைப் வந்து H2O வந்து ஆல்மோஸ்ட் கூல் வாட்டர் தான், பட் ஆனால் இது ப்ளூ கலரில் இருக்கும். அந்த H2Oக்கும் கூல் வாட்டருக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும், பட் ஆல்மோஸ்ட் சிமிலர். அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்வா பிவில்கிரி அக்வா, இது ஒரு அக்வா டைப்பு, ஒரு ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூமுடைய டைப்பில் வர்றது, சூப்பராக இருக்கும். அப்புறம் செவன் சீஸ் வந்து சொல்லப்போனால் செம்ம அக்வா டைப்பில் ரொம்ப யூனிக்கானது, ரேர். செவன் சீஸ் நல்ல ஒரு லாங் லாஸ்டிங் இருக்கும், இது கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. செவன் சீஸ் வந்து பெஸ்ட்டு, ஹைலி ரெக்கமெண்டட், அக்வா டைப்பில் ஹைலி ரெக்கமெண்டட். கண்டிப்பாக இதோட ரிவ்யூ எங்கிட்ட நிறைய இருக்குது, மாஷா அல்லாஹ். ஜென்ரலி அக்வா டைப்னா என்ன தெரியுங்களா? அக்வாங்கிறது ஒரு ஆக்சுவலாக ஒரு சி நோட்ஸ், அந்த இதுதான் மைன் அக்கார்ட்ஸில் அது அக்வான்னு சொல்லலாம். அதாவது சி நோட்ஸ் தான். நோட்ஸாக பார்த்தீங்கன்னா வேறு தான் இருக்கும். அது ஒரு டைப்பு, அந்த அக்வா ஃபீல் இருக்கும். ஸோ அதனால தான் அது அக்வான்னு சொன்னது. இப்போ அதோட அக்வா டச்சில் என்னென்ன இருக்குன்னு நான் முக்கியமானது ஒரு சில செலக்டட் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது பாருங்கள், கிவென்சி ப்ளூ. இந்த ப்ளூன்னு வருது பார்த்தீங்களா? ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூமில் நிறைய இது ப்ளூன்னு வரும். அது என்னென்னா ப்ளூன்னு வரது எல்லாமே அக்வா டச் தான், ஆனால் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த கிவென்சி ப்ளூ வந்து ஒரு அக்வா டைப் தான். இது ஏன் நான் இதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னா, இது பார்த்தீங்கன்னா அந்த அக்வா டச்லேயே கொஞ்சம் மேன்லியாக இருக்கிற ஒரு முக்கியமான தர தான் கிவென்சி ப்ளூ. ஆனால் இதில் இன்னும் நிறையா இருக்கிறீங்க. அப்புறம் ப்ளூ ஃபோர்மென் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப ஃபேமஸ். இதுவும் அக்வா டச் தான். அப்புறம் ப்ளூ லேடி ஃபோர்மென் அக்வா டச். ப்ளூடி ஷேனல் வந்து ஒரு செம்ம ஃப்ரெஞ்ச் பர்ஃப்யூம், அக்வா டச் தான். பட் ஆனால் இதுலலாம் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. அதாவது அக்வா டச் மேபி சில பேருக்கு அக்வாவுடைய ஃபீல் இல்லாமல் கூட இருக்கலாம். அதான் நான் சொன்ன மாதிரி சும்மா டவுனில் இருக்கும். ஒரு இதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இங்கே பாருங்களேன், CR7 ப்ளூ அக்வா டச் தான். இதெல்லாம் டவுனில் இருக்கக்கூடிய ஒரு இது, ஓப்பனில் நல்லா ஃப்ரூட்டியாக இருக்கும். அப்புறம் இது பாருங்கள், ஜாகுவார் பிளாக் இருக்குங்கள்ல, அதில் இது ப்ளூ வந்து அக்வா டச் தான். ஜாகுவார் ப்ளூ சூப்பராக இருக்கும். ஜாகுவார் பிளாக்கோட ஆப்போசிட். ஜாகுவார் பிளாக் எப்படி இருக்குமோ அதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும். ஜாகுவார் பிளாக் வந்து ஓப்பனில் ரொம்ப சிட்ரஸாக இருக்கும். ஜாகுவார் ப்ளூ வந்து ஆல்மோஸ்ட் அந்த CR7 ப்ளூ அந்த மாதிரி வருதுங்களா, அதோட டவுனில் இருக்கும். யூனிக்காக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் லைட் ப்ளூ டால்சன் கபானாவோடது, லைட் ப்ளூ ஃபார் உமன். இது அக்வா டச், ஆனால் இது ஃபார் உமனோடது. அப்புறம் பாருங்களேன், இது ஐஸ் ப்ளூ. ஆக்சுவலாக இதை வரிசையாக சொல்கிறதுனால இதெல்லாம் நான் ஆட் பண்ணி சொல்கிறேன். ஐஸ் ப்ளூ வந்து அவ்வளோ அக்வா டச்சாக இருக்காது, பட் ஆனால் அந்த அக்வா ஃபீல் ரொம்ப டவுனில் இருக்கும், இருந்தாலும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், ஒரு பழைய பர்ஃப்யூம். அப்புறம் சார்லியில் எவ்வளோ இருக்குது, ரெட்டு, கோல்டு, அது இது நிறைய இருக்கும். கோல்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், பட் ஆனால் சார்லி ப்ளூ வந்து செம்ம யூனிக். ஸோ அதனால் இது அக்வா டச் தான், ஆனால் ஸ்வீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே.